வால்முனி, செம்முனி, ஜினாமணி, கருமணி, மாயமணி, மகாமந்திரன், வேதமணி, நாதமணி பேசுறீங்க ஐயா. நீங்க அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்குள்ள ஜாதகம், மற்ற உதவி ஜாதகம். உங்க குடும்பத்துல 5 பேரு உங்களுக்கு 2 பொண்டாட்டி மாதிரி கொடுத்தானா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க. முதல் பொண்டாட்டி ஒரு பையன் ஒரு பொண்ணா? ஆமா ஐயா. 2ஆம் பொண்டாட்டி ஒரே ஒரு குழந்தையா? ஆமாங்க ஐயா. ஆக முதல்ல ஒரு மனைவி கிட்ட அன்பு அன்னின்னு குறைஞ்சு போச்சு. அதனால மனைவி எல்லாம் போயிடுச்சா? சொல்லுங்க. ஆமாங்க. தொழில் அப்படியே முடங்கி போச்சு, எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. ஆமா. வாங்கின கண்டு குடும்பம்ல வட்டி கட்டு 9 போட்டும் இல்ல. அதனால குடும்பம் நிம்மதி இல்லாம போயிடுச்சா? ஆமாய்யா. ஐயா சொல்லுங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா? ஆமா சொல்றேன் ஐயா. அதாவது எல்லாமே தொட்டதெல்லாம் தோல்வி ஆயிடுச்சு ஆயிஷா. ஆமா. அதனால மனைவி இல்லாம போயிடுச்சா? இன்னைக்கு பிரச்சனை தீரும், நாளைக்கு பிரச்சனை தீரும், இது வரலும் தெரியல. இன்னைக்கு முன்னுவதுல நாளைக்கு முன்னுக்கு வர முடியல. சரியான வேலைக்கு உங்களா போக முடியல. ஒரு கூலிக்கார மாதிரி வேலைக்கு போயிருந்தீங்க. என்ன வேலைக்கு போனீங்க? சேல்ஸ்மேன் இருந்தீங்க. அப்ப போனா அப்பதான் ஒரு மனைவி ஏற்பட்டது உங்களுக்கு. 2வது பழக்கம் மாதிரி வந்ததா? அந்த நட்பு பழக்கத்து மூலியமா 2ஆம் மனைவி மாதிரி ஏற்பட்டது. இப்ப போனா 2ஆம் மனைவி கிட்ட அன்பா அந்நியமாகறீங்க. முதல் மனைவி கிட்ட காம சுகம் இல்ல, குறைஞ்சு போச்சு. சரி ஐயா, நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியுதுங்க ஐயா. ஆமா. இப்ப சொந்த தொழில ஓரளவு முன்னுக்கு வந்துட்டீங்க. அந்த தொழில போட்ட மூலதனம் எடுக்க முடியல, முடங்கி போயிடுது அப்படியே. ஆமா. வந்திருந்த வருமானம் 2-3 வருஷமா வருமானம் குறைஞ்சு போச்சு. சரி. அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் கொட்டிக்கிட்டு பறந்தீங்க. ஆமா. கையில பணப்புழக்கம், வண்டி வாகனம், நகை நட்டு, பொன் பொருளா சேர்ந்தது. ஆமா. ஒரு வீடு எல்லாம் கட்டிங்களா? ஆமா மனைவி கட்டி விட்டு. ஐயா சொல்லுங்க. ஆமாய்யா. வீடு எல்லாம் கட்டி வாசல்லாம் அமைஞ்சது. இப்போ ஒரு 5 வருஷ காலமா 2 வருஷம் அப்படியே தொழில் அப்படியே ஒரு மந்தமா இருக்கா? ஆமா. கரெக்டா சொல்லிங்க. ஆமாய்யா. இப்போ போன சின்ன கடன், சிறு கடனுங்குது. எவ்வளவு கடனுங்குது? அது ஒரு 30 ரூபாய் இருக்குது. எவ்வளவு? 30 லட்சமா? ஆமா. அப்படியே முடங்கி போச்சு தொழில். ஆமா. அந்த வருமானம் மீண்டும் வரணும், பழைய மாதிரி சம்பாதிக்கணும். ஐயா சொல்றதுலாம் உண்மையா பொய்யா? ஆமாய்யா. சொல்லுங்க. இந்த கடன் வட்டி கட்ட முடியல, நகை நட்ட போட்ட முடியல. ஆமா. இந்த கடன் தீரணும். ஒரு இடம் கூட வித்துட்டு கடன் அடிக்கலாமான்னு நிலைமை வந்துருச்சு. ஆமா. ஐயா சொல்லுங்க. ஆமாய்யா. இந்த சூழ்நிலை மாறணுமா இல்லையா? ஆமா. சொந்த தொழில லாபம் சம்பாதிக்கணும். இந்த தொழில லாபம் வருதுன்னு தெரியுது. ஆனா சூனி வச்ச மாதிரி, கட்டுப்பட்ட மாதிரி நிக்குதா? சொல்லுங்க. ஆமா. இது எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல உங்களுக்கு. அதுதான் முன்னாடியே கடன் வரதுக்கு முன்னாடியே எங்களை ஜோசியரை பார்த்து தீர்வு கண்டுக்கணும். என்ன ஒரு முறை சந்திங்க, இந்த கடன் தீர்ந்து உங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரீங்க, பசங்க எதிர்காலம் சிறப்படையும். ஓகே, நன்றி, வணக்கம். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323,
9042020324. ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும். நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.